இந்த ராசிக்காரர்களை எப்பொழுதும் தனிமையில் விட்டுவிடாதீர்கள், பாவம் இவர்கள். இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் போதே அம்மாவும் அப்பாவும் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றோம். அப்பா, அம்மா, நண்பர்கள், கணவன், மனைவி என்று வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு கட்டத்திற்கு நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. ஆனால் சிலரோ யாரும் தனக்கு துணை தேவையில்லை என்று தனியாக வாழ்க்கையை கலக்க எண்ணுவார்கள். சொன்னப்போனால் இப்படி நினைப்பவர்கள் கூட்டமாக இருப்பதை விட தனிமையில் இருக்கும்போது அதிக பலசாலியாக உணர்வார்கள். ஆனால் சிலர் தனிமையை நினைத்து மிகவும் பயமும் கவலையும் கொள்வார்கள். ஏனெனில் நாம எடுத்துக்கொள்ளும் போது சொர்க்கமாக தெரியும் தனிமை மற்றவர்கள் வழங்கும் போது நரக்கமாக தெரியும். சிலர் பிறந்தது முதலே தனிமையை நினைத்து பயம் கொள்வார்கள். இது அவர்களின் பிறவி குணமாக இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் ராசியாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் தனிமையை நினைத்து பயப்படும் ராசிகள் யார் என்று பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்புவராக இருக்கலாம். ஆனால் இவர்களால் நீண்ட நாட்களுக்கு தனிமையில் இருக்க முடியாது. ஏனெனில் இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் இருந்து பாராட்டையும் அங்கீகாரத்தையும் விரும்புபவர்கள். அவர்களுக்கு தேவையான பாராட்டுகள் கிடைக்கும் போது அவர்களிடமிருந்து நிபந்தனையற்ற அன்பை எதிர்பார்க்கலாம். தனிமை இவர்களை பலவீனப்படுத்தும். மற்ற நேரங்களை விட தனிமையாக இருக்கும் நேரத்தில் இவர்கள் மிகவும் மெதுவாக வேலை செய்வார்கள். மிதுனம். இவர்களை இரட்டை ராசி என்று கூறலாம். ஏனெனில் இவர்கள் எப்பொழுதும் தன்னுடன் துணைக்கு ஒருவராவது இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்கள் அதிகம் பேசுபவராக இருப்பார்கள். தங்களின் சிந்தனைகளை எப்பொழுதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். அதே சமயம் அவர்கள் மற்றவர்களிடம் கற்றுக்கொள்ளவும் விரும்புவார்கள். எனவே இவர்கள் தனிமையில் இருக்கும்போது சோர்வாக இருப்பதுடன் மகிழ்ச்சியின்றியும் இருப்பார்கள். பிடித்தவர்களுடன் இருக்கும்போது இவர்களின் செயல்பாடு இருமடங்கு வேகமாக இருக்கும். கடகம். ராசிகளிலேயே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்றால் அது கடக ராசிக்காரர்கள் தான். எனவே அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுடன் இருப்பதை விரும்புவார்கள். மற்றவர்களை கவனித்துக் கொள்வது, கவனிக்கப்படுவது இரண்டுமே இவர்களுக்கு மிகவும் பிடித்தது. மற்றவர்களை தாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வலிமையற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். தாங்கள் ஈடுபடும் அனைத்து செயல்களையும் உணர்ச்சி ரீதியாக அணுகுவார்கள். துணையின்றி தனிமையில் இருப்பது என்பது அவர்களால் முடியாத ஒன்று. ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் தன்னை சுற்றி ஆட்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இது அவர்களுக்கு தங்களின் சுயமதிப்பை உணர்த்து செய்கிறது. மற்றவர்களுடன் இருக்கும்போது இவர்கள் தன்னை பற்றி நன்கு ஆராய்ந்து தன்னால் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க இயலும், தன்னால் என்ன செய்ய இயலும் என்பதை அவர்கள் அதிகம் உணர்ந்து கொள்வார்கள். தனிமையில் இல்லாத போது இவர்கள் அதிக பாதுகாக்கவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களின் ராசியின் அடையாளத்தைப் போலவே மிருகத்தனமான குணம் கொண்டவர்கள். இவர்கள் பாலுறவில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். இந்த தொடர்பு மிகவும் அவசியமானதுதான். துணை இல்லாத போது தன்னை கவனித்துக் கொள்வதே இவர்கள் கஷ்டம்தான். தனக்குள் இருக்கும் சக்தியும் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளலாம் என்பதையும் இவர்கள் உணர்ந்தால் அவர்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பதை தவிர்ப்பார்கள். தனியாக ஏற்படவும் மாட்டார்கள். துலாம். சமநிலையில் இருக்க எப்போதும் விரும்புபவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். துணையிடம் இருக்கும் போது இவர்கள் கவனம் மற்றும் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவே அவர்கள் கூட இல்லாத போது மிகவும் துன்பத்துக்கு ஆளாவார்கள். துலாம் தனியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் பயத்தை எதிர்கொள்ள நேர்ந்துவிட்டால் இவர்கள் உறவை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்கள் அது முடியாது. மற்றவர்களை சார்ந்திருப்பதாலேயே இவர்கள் வாழ்க்கையில் பலவற்றை இழப்பார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.